நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க கிரகம் உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு மெரமணம் ஓடுறது, தேர் வடம்பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடக ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் மறைவு பலன் காணலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் குருபுகான் உச்சம் பெற்று பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் மேற்கே அஸ்தங்கமாகிறார். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் கிழக்கே உதயமாகிறார். ஒரு 30 நாட்கள் குருபுகான் வந்து கடகராசியில் மேற்கே அஸ்தங்கமாகிறார். கடக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரியன் வந்து பலமாக இருப்பார். ஏன்னா சூரியன் வந்து ஒளி பொருந்திய கிரகம். சூரியனோடு இந்த குரு வந்து சேர்ந்திருக்கும் போது எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி அன்பர்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பாவுடன் பேசும்போது நீங்கள் கவனமாக மதிப்பு மரியாதையாக பேசணும். இல்லைன்னா வந்து அப்பாவிடம் நீங்கள் வந்து சண்டை கட்டிக்கிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகம், கோவில் காரியங்கள், அன்னதானம், இந்த மாதிரி நீங்கள் வந்து பொது சேவை, பொது வழியில் நீங்கள் வந்து பணங்காசு இந்த காலகட்டத்தில் தாராளமாக உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஜென்ம ராசியிலே குருபுகான் வந்து அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் அன்னதானத்திற்கோ, கோவில் கட்டுமானத்திற்கோ, கோவில் கும்பாபிஷேகத்திற்கோ, கோவில் திருவிழாவுக்கோ நீங்கள் வந்து பணங்காசு தாராளமாக வந்து இந்த காலகட்டத்தில் செலவு செய்யலாம். கடகராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து போன வருஷமோ அதுக்கும் போன வருஷமோ இதே கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து அது வாய்தாவில் வந்துச்சுன்னா இப்போ வந்து விசாரணை தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து இந்த 30 நாட்கள் விசாரணை வந்துச்சுன்னா வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. கடகராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம், முதலாளிகளிடம் நீங்கள் வந்து எதிர்வாதம் செய்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த 30 நாட்கள் ஏற்படும். அல்லது 1 மாதம் 2 மாதம் சம்பளம் வந்து நிறுத்திக்கிறாங்க, சம்பளம் வரமாட்டேங்குது அப்படின்னு சம்பள பிரச்சனையில் இந்த மாதம் சம்பள பிரச்சனையும் இந்த 30 நாட்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. 6ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். அதிகமாக வந்து ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அரசியல் கட்சியில் இருப்பவர்கள், அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து ஓவராக நீங்கள் வந்து ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. குருபுகான் ஜென்ம ராசியிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இந்த 30 நாட்கள் கடகராசி அன்பர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் போயிட்டு கவனமாக வருவது நல்லது. ஏன்னா ஜென்ம ராசியிலே குரு இருக்கும்போது உடலில் வந்து சிறு சிறு காயங்கள் ஏற்படுத்தி விடும். அதே மாதிரி கடையில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடியவர்கள் நீங்கள் வந்து அதிக காரமான உணவுகள், அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஜென்ம ராசியிலே குரு இருக்கும்போது கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு சார்ந்த, குடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகிடும். அப்புறம் வந்து வாந்தி, பேதி, இப்படி வந்து உடல் ஆரோக்கியம் கெடும். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது சிலருக்கு வந்து மனநிலை மாறும். மன அழுத்தம் கூடுதலாக வந்து எதையோ ஒன்று போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் வந்து மன அழுத்தம் காரணமாக உங்களுடைய நிம்மதி கெடும். அதனால் வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு இரவில் வந்து
சரியான நேரத்தில் படுத்து உறங்குங்க. குருபுகான அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் டியூட்டி என்னவோ அதை மட்டும் பாருங்கள். வெளிநாடு செல்லணும், அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாடு செல்லணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக அந்த வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வது நல்லது. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு உண்டு. கூடுதலாக உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பகை விரோதிகளுடைய எண்ணிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாக வரும். இப்போ இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி நீங்கள் தொழில் தொடங்கணும், கடன் வாங்கி வீடு கட்டணும், கடன் வாங்கி ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. ஜென்மராசியிலே குருபுகான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை என்பது கை செலவு பணம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அதனால் செலவு இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.